இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹை வோல்டேஜ் இடி விழுந்தாலும் அசராமல் வாங்கி மக்களை காக்குமா இந்த மரம்? அந்த காலத்துல இந்த மரத்தை வளர்த்தும் கிளையை வெட்டி போட்டும் கட்டில் வாகனம் என செஞ்சும் தங்களை காத்துக்கிட்ட முன்னோர்கள். இந்த காலத்துல அந்த மரம் என்ன ஆச்சு, எங்க போச்சு? நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். ஆத்தி மரம் கடுமையான கருமையான தண்டுகளுடன் காணப்படும் மரம். மார்ச்சில் துளிர் விட்டு ஏப்ரலில் பூத்து ஆகஸ்ட் மாதத்தில் காய் காய்த்து விடும். இதன் மலர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் இலை, காய், கனி, பட்டை, வேர் என அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் கொண்டவையாம். ஆகாயத்தில் இருந்து விழும் இடியையும் கட்டுப்படுத்தும் தன்மை இந்த ஆத்தி மரத்திற்கு இருப்பதாக முற்காலத்தில் நம்பப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மரத்தை இடிதாங்கி என்று அழைக்கிறார்கள். நமது முன்னோர்கள் அதன் பட்டையில் இருந்து நாரினை உரித்து நூல் திரித்து அரைஞான் கயிறு போல கட்டிக்கொண்டால் மழை நேரத்தில் இடி மின்னல் தாக்காது என்று நம்பினார்களாம். ஆனாலும் அது குறித்த அதிகாரப்பூர்வமான விஞ்ஞான அறிவியல் தகவல் எதுவும் இல்லை என்ற நிலையில் மட்பாட் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்த காணொளி வெளியிடப்பட அது சார்ந்த கருத்துக்கள் ஏராளமாக பதிவிடப்பட்டு வருகின்றன. அழிந்து வரும் கலைக்கு புத்துயிர் கொடுத்த கலைஞன். தஞ்சையை சேர்ந்த நெட்டி கைவினை கலைஞர் கோகுலின் அழகிய கைவண்ணங்கள். கற்ற கலையை அழிந்து விடாமல் பாதுகாக்க பிறருக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கும் நல்ல உள்ளம். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சாவூர் கலை என்பது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த நெட்டிங்கிறது தண்ணீர் வளரக்கூடிய தாவரம். இதை எடுத்து பதப்படுத்தி தோல் உரித்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் கலைப்பொருட்கள். இந்த பொருளில் நமக்கு தோணுங்கிற வடிவங்களாம் அமைக்கலாம். தஞ்சை மாவட்டம் அப்படின்னாலே கலை, இசை, நாட்டியம் அப்படின்னு மூணுத்துக்குமே பெயர் போனது. தஞ்சை தலையாட்டி பொம்மை, கலைத்தட்டு, வீணை, இந்த வரிசையில புலிசார் குறியீடு பெற்ற கலைப்பொருள் நெட்டி வேலைப்பாட்டுல செய்யப்படுற கலைப்பொருள். தஞ்சையில தலைமுறையா கோகுல் அப்படிங்கிறவரு நெட்டி வேலைப்பாட்டுல ஈடுபட்டிருக்காரு. ராஜராஜ சோழன் பெரிய கோவில கல்லில் கலைவண்ணம் கண்டார் அப்படின்னு சொன்ன மாதிரி கோகுல் குடும்பத்துல நெட்டியல் பெரிய கோவில தத்ரூபமா செதுக்கி அசத்தி இருக்காரு. பெரிய கோவில் மட்டும் இல்லாம வேளாங்கண்ணி பேராலயம், அயோத்தி ராமர், கிருஷ்ணர், கிராமத்து காவல் தெய்வமான முனீஸ்வரன், கருப்பண்ண சுவாமி, கல்லணை, தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப தத்ரூபமா வடிச்சிருக்காரு. அந்த வரிசையில பூமுகார் விற்பனை நிலையம் சார்பா நடத்தப்பட்ட கைவினை கலைஞர்களுக்கான போட்டியில பங்கேற்க விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்புல கோடியக்கரை சரணாலயத்துக்கு வெளிநாட்டில இருந்து பறவைகள் இறை தேடியும் இனப்பெருக்கத்துக்காக வருஷம்தோறும் இதை பொய்யாமொழி புலவர் ஐயன் திருவள்ளுவர் வரவேற்கிறது மாதிரியும் ரொம்ப தத்ரூபமா வடிவமைச்சிருக்காரு. இந்த நெட்டியானது குளம் போன்ற நீர்நிலையில வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை காய வச்சு பதப்படுத்தி அதுல கலைப்பொருட்கள் செய்யறது வழக்கம். அழிந்து வரும் கைவினை பொருட்கள்ல ஒன்றான நெட்டி வேலைப்பாடு இருக்கிறதுனால ஆர்வம் இருக்கவங்களுக்கு இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு வராரு கோகுல். இந்த செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல வீடியோஸ்க்கு இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.